சஹாபாக்கள் அநியாயத்தை எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்று பாருங்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களாக மாற்றி விடுகிறார்கள். அதிலே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேரையும் சகோதரர்களாக மாற்றுகிறார்கள். இந்த சம்பவத்தை இன்று உள்ள சூழலோடு பொறுத்து பார்க்க வேண்டும். இதை சொல்கிற பொழுதே நீங்கள் உங்களுடைய சம்பவங்கள் மனக்கண் முன் சில விடயங்களை கொண்டு வாருங்கள். இரண்டு பேரும் நெருக்கமான சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட மனைவி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையே வெறுத்த தலைவிரி கோலமாக இருக்கிறாங்க. பார்த்து கேட்கிறாங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. மனைவி சொல்றாங்க, இன்ன அஹாக லைஸத் லஹு ஹாஜ்ஜா ஃபித் துன்யா, உங்களுடைய சகோதரர் அபூதர் இருக்கிறாரே, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் கிடையாது. அப்படி என்னது? குடும்ப வாழ்க்கை தொடர்பாக அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. எந்த நேரமும் இபாதத் ஆன்மீகம் என்று குடும்ப வாழ்க்கையை தொலைத்து விட்டார். உண்மையில் இன்றைய சூழலில் ஒரு பெண்ணிடம் இருந்து இந்த இடைவெளி கிடைக்கிறது என்றால், இந்த வார்த்தையை ஒரு நண்பனாக, பக்கத்து வீட்டு மனிதனாக, அல்லது இரத்த உறவுகளில் தூரமானவராக ஏதோ ஒரு வடிவில் இந்த தகவல் எங்களுக்கு கிடைத்தால் எங்களுடைய மனோநிலைகள் எப்படி இருக்கும்? எப்படி எல்லாம் சிந்திப்பார்கள். நடக்கின்றன பல சம்பவங்கள். சஹாபாக்கள் தூய்மையானவர்கள், அநியாயத்தை பயந்தவர்கள், நெருக்கமாயிருந்து அநியாயம் செய்வது அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் என்று உணர்ந்தவர்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார். வந்தவுடன் சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் சாப்பிடணும்டா, என்னோடு சேர்ந்து நீங்களும் சாப்பிட வேண்டும் என்று சொல்றாரு. நான் நோம்பாளி அப்படிங்கிறாங்க. சுன்னத்தான நோன்புகள் விடலாம், விருந்தாளிக்காக விடுங்க அப்படிங்கிறாங்க. இவரோடு சேர்ந்து சாப்பிடுறாரு. இரவு நேரத்தில் முழுமையாக எழுந்து வணங்குவதற்கு தயாராகிறார். இந்த நபித்தோழர் இல்லை, நீங்கள் உறங்குங்கள் என்று உறங்க வைத்து இறுதி கட்டத்திலே இரண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் அடுத்த நாள் சம்பவம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெறிப்படுத்திய விதத்தை பாராட்டுகின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு சகோதரன் பிள்ளையாக போகிறார், அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்ற மனவேதனை, தனக்கு சாதகமாக அநீதி இழைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தும் சஹாபாக்கள் நேர்மையாக நடந்தார்கள், அநீதியை பயந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய நட்பு வட்டங்கள் இருந்தது என்றால், உஹது களத்திலே நிறைய நபித்தோழர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இரத்த உறவாக, நண்பர்களாக ஒரு 30 கிரேட் 1 நாங்கள் நண்பர்கள். ஜென்ம பகை, ஒருத்தரை பார்க்கிறதே இல்லை, அவ்வளவு அநியாயம். உஹது களத்திலே எல்லா நபித்தோழர்களையும் நல்லடக்கம் செய்வதற்கு இடம் போதாமை ஒரே கபரிலே 2 பேர் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆன் அதிகமாக யாருக்கு தெரியுமோ அவரை முற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். மரணத்துக்கு பிறகும் குர்ஆனை கொண்டு ஒருவரின் அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த நேரத்தில் 2 நபித்தோழர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் விதிவிலக்கு அளித்தார்கள். அம்ர் பின் அல் ஜமூஹ், அதே போன்று அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 நபித்தோழர்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஜனாசாவை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், இவர்கள் 2 பேரையும் ஒரே கபரிலே அடக்கம் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் 2 பேரும் நண்பர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடியவர்களாக, நெருக்கமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நாணயமான, நம்பிக்கையான அந்த நட்பு வட்டம் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள், மரணித்த பிறகும் அவர்கள் ஒன்றாகவே இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் அநீதி என் சகோதரனுக்கு எந்த வடிவத்திலும் நான் செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். சகோதரர்களே, எக்கச்சக்கமான அநியாயங்களை கணக்கின்றி செய்து கொண்டே போகிறோம். நாளை மறுமையில் சின்ன விடயங்களே எழுதப்பட்டிருக்கும் என்றால், அநியாயங்கள் பெரிய அளவில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ்வை பயந்து